இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அம்மையார் ஜெயலலிதா அன்பானவரா கோபக்காரரா? கோவம் இருக்கிற இடத்துல தான் அன்பு இருக்கும்பாங்க. அடிக்கிற கை தானே அணைக்கும். அதுக்கு மிக சிறந்த உதாரணம் அம்மா தான். மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டாங்க. உடனே கோவப்பட்ட உடனே எதை சொல்லிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அதே கை தான் அணைக்கும். அதுதான் அம்மா. ஆளுமை, அதில் மாற்று கருத்தே வேண்டாம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை அணுகுகின்ற விதம், அதை அணுகி ஒரு முடிவு எடுக்கக்கூடிய தன்மை, அது ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு குணாதிசயம். அது அந்த முடிவு எடுத்ததுக்கப்புறம் என்ன ஒரு கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் அதில் பின்வாங்காமல் இதை செயலாற்றி தீர்வேன் அப்படின்னு. உலக நாடுகள் எந்த அரசாங்கமுமே பண்ண முடியாத ஒரு திட்டம் இந்த லேப்டாப்புங்கிறது. மடிக்கணினி, இலவச மடிக்கணினிங்கிறது உலக நாட்டில் வளர்ந்த நாடுகளே கொடுக்க முடியாத ஒரு திட்டம். அதை நடத்தி காமிச்சாங்க அம்மா. இல்லை, அது கண்டிப்பாக நடத்தணும். கண்டிப்பாக மாணவர்களுக்கு அது எதிர்காலத்துக்கு இப்போ தெரியாது இதோட அருமை என்னென்னு. உலகமே கணினிமயமாக மாறிக்கிட்டு இருக்கும் பொழுது இதனுடைய அருமை தெரியும். இது ஒரு குடும்பத்துக்கே வாழ்வழிக்கும். நாங்கள் அம்மா கொரோனா காலத்தில் உலகமே முடங்கி இருக்கும் பொழுது பட்டினி சாவு வரும். அது இல்லாமல் பண்ண ஒரே விஷயம், உலக நாடுகளே வியக்கக்கூடிய ஒரு திட்டம்னா அது அந்த திட்டம் தான். அம்மா உணவகம். எப்படி ராமாவரம் தோட்டத்துக்கு போனால் யாரும் உணவு இருந்தாமல் வரமாட்டாங்கிற ஒரு வரலாறு இருக்கோ, அதே மாதிரி அம்மா உணவகம் இருக்க வரைக்கும் தமிழ்நாட்டில் பட்டினிங்கிறதே இருக்காது. எனக்கு பின்னாலும் இன்னும் இந்த இயக்கம் 100 ஆண்டு காலம் இருக்கும்னு அம்மா எந்த நேரத்தில் சொன்னாங்கன்னு தெரியல. ஆனால் அவங்க கனவை நினைவாக்கக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவரை வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள். அவர் இல்லாத குறையை இப்பொழுது தாயுமானவராக எடப்பாடியார் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு கோவை சத்யன் நம்மிடையே இருக்கிறார். வணக்கம் திரு கோவை சத்யன். வணக்கம். அம்மையார் ஜெயலலிதாவின் 8வது ஆண்டு நினைவு நாளை ஒட்டி உங்களை சந்தித்திருக்கிறோம். அம்மையார் ஜெயலலிதா இல்லாத தமிழ்நாடு எப்படி இருக்கிறது? சொல்வதற்கு வார்த்தை இல்லை. அவர்கள் எங்களிடையே இல்லை என்பது தினம் தினம் அல்ல, நிமிடம் நிமிடம் நாங்கள் அனைவரும் உணரக்கூடிய ஒரு விஷயம். அவர்கள் முன்னெடுத்து சென்ற சில விஷயங்கள், முடிவெடுக்கக்கூடிய திறன், அந்த ஆளுமைன்னு சொல்கிறோம் இல்லையா. ஒரு பெண்ணாக இருந்து இந்த ஆணாதிக்க சமூகத்தில் மட்டுமல்ல, ஆணாதிக்கம் நிறைந்த அரசியல் களத்தில் அவர்கள் தன்னை நிலைநிறுத்தி கொண்டு இந்தியாவின் இரும்பு பெண்மணியாக வலம் வந்தது. அதனால் நிறைய இருக்குது. அதனால் அவங்க இல்லை அப்படிங்கிறது இன்னும் மனம் ஏற்கலை அப்படிங்கிறதா உண்மை. இன்னும் எங்களுடன் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார். அம்மையார் ஜெயலலிதா இல்லாத அதிமுக எப்படி இருக்கிறது? எனக்கு பின்னாலும் இன்னும் இந்த இயக்கம் 100 ஆண்டு காலம் இருக்கும்னு அம்மா எந்த நேரத்தில் சொன்னாங்கன்னு தெரியல. ஆனால் அவங்க கனவை நினைவாக்கக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவரை வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள். அவர் இல்லாத குறையை இப்பொழுது தாயுமானவராக எடப்பாடியார் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அதனால் சரிவு என்பது திட்டமிடப்பட்ட ஒன்றாகவும் சதிவலையில் பின்னப்பட்ட ஒன்றாகவும் இருந்ததையும் தாண்டி அதை முறியடித்து இந்த இயக்கத்தையும், இந்த இரட்டை இலையும், இயக்கத்தின் கொள்கையும், தொண்டர்களையும் காப்பாற்றிய ஒரு மிகப்பெரிய தலைவரை நமக்கு அடையாளம் காமிச்சிருக்காங்க. அது அவங்க இருக்கும்போதே நடந்திருக்கலாம். ஆனால் அம்மாவே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க, எப்படி புரட்சி தலைவருக்கு அப்புறம் நான் மக்களின் மனங்களை வென்று, தொண்டர்களின் மனங்களை வென்று இந்த பொதுச்சாளருங்கிற இடத்துக்கு வந்தேன்னா அதுபோல் நாளைக்கு ஒரு தலைவர் வருவார் நம்ம சொன்னாங்க. அது மாதிரி இப்போ எங்களுக்கு ஒருத்தர் கிடச்சிருக்காரு. அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது அதிமுக இராணுவ கட்டுப்பாடு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த இராணுவ கட்டுப்பாடுன்றது இன்னைக்கு கொஞ்சம் இல்லாமல் இருப்பது போல தெரிகிறது. அதாவது ஒரு பள்ளிக்கூடம் நடந்துட்டு இருக்கும்போது எல்லாம் வகுப்பறையில் இருப்பாங்க. திடீர்னு மணி அடிச்சிட்டாங்கன்னா, யார் மணி அடித்தாங்கன்னா மாணவர்கள் பார்க்க மாட்டாங்க. மணி அடித்த சந்தோஷத்தை கேட்டோன்னே ஐயோ நம்மளுக்கு விட்டுட்டாங்க போட்டுருக்கு எல்லாம் ஓடுவாங்க. அந்த மாதிரி திடீரென்று அம்மாவின் மறைவு, நம்மை வழிநடத்துவது யார், யார் சொல்லை கேட்க வேண்டும், அந்த இரட்டை தலைமை அப்படிங்கிற ஒரு பரிசோதனை ஓட்டம், அந்த மாதிரி பல குழப்பங்கள், பல சதிவலைகள், இதெல்லாம் தொண்டர்கள் இல்லை. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இரட்டை தலைமையில் இருக்கும் பொழுது எவர் ஃபோட்டோவை எந்த பக்கம் போடுறது, இடது பக்கம் போடணுமா, வலது பக்கம் போடணுமா, மேலே போடணுமா, கீழே போடணுமா, யார் பேரை முதல்ல எழுந்து, இந்த மாதிரி பல குழப்பங்கள் நம்மளாவே உருவாக்கிட்ட ஒன்று காரணங்களாக இருக்குது. அதனால் அந்த ஒரு காலகட்டம், ஒரு 4 ஆண்டு காலம் 5 ஆண்டு காலம் என்பது அனைவருக்குமான சுதந்திரமாக அமைந்து விட்டது. ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் அனைவருக்குமான சுதந்திரமாக அமைந்துவிட்டு
இனிமேல் நம்ம உருப்படியாக இருக்கணும்னா ஒற்றை தலைமை ஒன்று தான் சிறந்தது, அதற்கு அந்த ஒற்றை தலைமைக்கு வழிநடத்த சிறந்தவர் எடப்பாடியார் அப்படின்னு இன்றைக்கி அதே இராணுவ கட்டுப்பாடு நீ பெயர் வாங்கின இயக்கம் மீண்டும் அதே போல் அந்த கட்டுப்பாட்டுக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் கொஞ்சம் ஒரு சில 2-3 விஷயங்கள் தான் நடந்து முடியணும். அது முடிஞ்சதுன்னா நீங்கள் எதிர்பார்ப்பது போல் அந்த இராணுவ கட்டுப்பாடு கண்டிப்பாக இருக்கும். ஏன் அம்மையார் ஜெயலலிதாவை திரு கோவை சத்தியன் அவர்களுக்கு மிகவும் பிடிக்கும்? உங்கள் கட்சியின் தலைவர், அவங்க தான் எல்லாமுமா இருந்தவங்க, அம்மாவாக இருந்தவர். ஆனாலும் அதை தாண்டி ஏன் அம்மையார் ஜெயலலிதாவை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஆளுமை, அதில் வந்து மாற்று கருத்தே வேண்டாம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை அணுகுகின்ற விதம், அதை அணுகி ஒரு முடிவு எடுக்கக்கூடிய தன்மை, அது வந்து ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு குணாதிசயம். அது நம்ம கேரக்டர்னு சொல்கிறோம் இல்லையா, ரொம்ப அரிதான கேரக்டர். அந்த முடிவு எடுத்ததுக்கப்புறம் என்ன ஒரு கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் அதில் பின்வாங்காமல் இதை செயலாற்றி தீருவேன் அப்படின்னு. ஒரு உதாரணம் சொல்கிறேன். 2016 தேர்தல் அறிக்கை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த தேர்தல் அறிக்கையை ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது மாணவர்களுக்கு இலவச டேட்டா கொடுக்கலாமே அப்படின்னு ஒரு அப்போ தான் வந்து அதில் மொபைல் ஃபோன் அப்படிங்கிறது உள்ளே வருது. அனைவருக்கும் அலைபேசி கொடுக்கலாம் அப்படின்னு மரியாதைக்குரிய பொன்னையன் அவர் தான் அது பண்ணிட்டு இருந்தார், தேர்தல் அறிக்கை ரெடி பண்ணிட்டு இருந்தார். அப்போ அவரோட அந்த பணி செய்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்ச உடனே இலவச டேட்டா கொடுக்கலாம், ஏன்னா ஃபோன் கொடுத்தா மட்டும் இல்லை, இலவச டேட்டா கொடுத்தா இன்னும் பயன் அதிகமாக இருக்கும், ஏன்னா நம்ம லேப்டாப்பும் கொடுக்குறோம் அப்படின்னு. அப்போ தான் வந்து ஒரு பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருந்தது. இந்த லேப்டாப்புங்கிறதே வந்து நம்மளால் தொடர முடியுமா அப்படின்னு நாங்கள் போய் அம்மாட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்த காலத்தில் உலக நாடுகள் எந்த அரசாங்கமுமே பண்ண முடியாத ஒரு திட்டம் இந்த லேப்டாப்புங்கிறது. மடிக்கணினி, இலவச மடிக்கணினிங்கிறது வந்து உலக நாட்டில் வளர்ந்த நாடுகளே கொடுக்க முடியாத ஒரு திட்டம். அதை நடத்தி காமிச்சாங்க அம்மா. இல்லை, அது கண்டிப்பாக நடத்தணும், கண்டிப்பாக மாணவர்களுக்கு அது வந்து எதிர்காலத்துக்கு இப்போ தெரியாது இதோட அருமை என்னென்னு. உலகமே கணினிமயமாக மாறிக்கிட்டு இருக்கும் பொழுது இதனுடைய அருமை தெரியும், இது ஒரு குடும்பத்துக்கே வாழ்வழிக்கும் நாங்கள் அம்மா. ஆனால் அந்த திட்டம் முடிச்சுட்டு ஒரு நபரை திருச்சியில் அதுக்கு ஒரு பையனை சந்தித்தோம். சார், நான் இன்றைக்கி ஒரு 40,000 ரூபா சம்பாதிக்கிறேன் சார், கால் சென்டரில் ஒர்க் பண்ணுறேன். அப்படியே அப்போ ரொம்ப சந்தோஷம். ஆனால் இதுக்கு நான் ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும் சார், இந்த இலவச மடிக்கணினி அதுதான் என் வாழ்க்கையை மாற்றுச்சு அப்படின்னு. இந்த மாதிரி பல வரலாறுகள், எழுதப்படாத பல வரலாறுகள். இந்த மாதிரி ஒரு செய்யக்கூடிய விஷயத்தை வீராணம் திட்டம்னு அந்த காலத்தில் எல்லாம் சொல்லுவாங்க. வீராணம் வந்து பயனளிக்காத ஒரு திட்டம், வேஸ்ட்டு அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி சென்னையோட தண்ணியோட தேவையை தீர்க்கக்கூடிய முழு முதற் காரணமாக வீராணம் இருக்குது. யாரெல்லாம் முடியாதுன்னு சொன்னாங்களோ அதை முடித்து காட்டக்கூடிய ஒரு ஆளுமை தான் அம்மா. அதனால தான் அம்மாவை ரொம்ப பிடிக்கும். அவர்களுடைய திட்டங்கள் பற்றியெல்லாம் நீங்கள் ரொம்பவும் சிலாகித்து சொல்கிறீங்க. அவர்களுடைய திட்டங்களில் இது கொஞ்சம் உயர்ந்த திட்டம், பெரிய திட்டம், மக்களுக்கு காலமும் பேசக்கூடிய திட்டமாக இது இருக்கிறது, இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு ஏதானும் சொல்ல முடியுமா? அம்மா உணவகம் அது போன்ற ஒரு திட்டம் உலகத்திலே கிடையாது. உலக அரங்கிலே அந்த மாதிரி ஒரு திட்டமே கிடையாது. அதாவது பொன்முலைச்செம்மல் புரட்சித் தலைவர் வந்து மதிய ஊட்டச்சத்து உணவு திட்டம் தான் ஆரம்பித்தார். அது கொஞ்சம் காலப்போக்கில் மதிய சத்துணவு அப்படின்னு மாறிடுச்சு. ஆனால் மதிய ஊட்டச்சத்து உணவு திட்டம் சொல்லி மதுரை கொட்டாம்பட்டியில் தான் முதல்ல அது ஆரம்பிச்சது. உலக வங்கியோட உதவியோடு ஆரம்பித்து இப்போ நான் வந்து ஒரு கோயம்புத்தூர் சுற்றுவட்டாக இருக்கக்கூடிய கிராமங்கள் அது திட்ட ஆரம்பித்து 1 வருஷம் கழித்து ஆய்வு நடத்தினதில் மாணவர்கள் மாணவிகளோட பள்ளிக்கு வரக்கூடிய எண்ணிக்கை அதிகமாகிருக்கு. அதே நேரத்தில் அவர்களுடைய எடையும் வந்து 1 கிலோ 1.25 கிலோ கூடியிருக்குன்னு ஒரு தரமாக அதை சொன்னாங்க. அதனோட தொடர்ச்சியாக தான் இதை பார்க்கணும். மதிய அம்மா உணவகம் அப்படிங்கிறது எத்தனை லட்சம் பேருக்கு அது வந்து உணவளிச்சிருக்கு, உயிரை காப்பாற்றிருக்குன்னு நம்மளால் கணக்கிலே சொல்ல முடியாது. அதோட முக்கியமான மகத்துவம் இந்த கொரோனா காலத்தில் உலகமே முடங்கி இருக்கும் பொழுது பட்டினி சாவு வரும்னாங்க. அது இல்லாமல் பண்ண ஒரே விஷயம், உலக நாடுகளே வியக்கக்கூடிய ஒரு திட்டம்னா அது அந்த திட்டம் தான், அம்மா உணவகம். எப்படி ராமாவரம் தோட்டத்துக்கு போனால் யாரும் வந்து உணவு இருந்தாமல் வரமாட்டாங்கிற ஒரு வரலாறு இருக்கோ, அதே மாதிரி அம்மா உணவகம் இருக்க வரைக்கும் தமிழ்நாட்டில் பட்டினிங்கிறதே இருக்காது. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்று ஜெகத்தினை அழித்திடுவோம்னு பாரதி இன்றைக்கி இருந்தால் என்ன பாடியிருப்பார்? இங்கே வந்து அந்த பேச்சுக்கே இடம் இல்லை, புரட்சி தலைவி அம்மா இருக்காங்கன்னு சொல்லி பாராட்டி ஒரு பாட்டு பாடியிருப்பார். அம்மா உணவு மாதிரி ஒரு திட்டம் வந்து பார்க்குறது அபூர்வம், கஷ்டம். ஆனால் அதை கூட இன்னும் மெருகேற்றுறதுக்கு இங்கே வேலை தேடி வருபவர்களுக்கு 3 வேளையும் இலவச உணவுன்னு சொல்லி அதை மெருகேற்றினார் எடப்பாடியார் அவரோட ஆட்சி காலத்தில். அதனால் அந்த மாதிரி ஒரு திட்டம் வந்து இனிமேல் அமையப்படுவது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கடினம். அதற்கு ஈடான ஒரு திட்டம்னு சொல்லணும்னா நீரின்றி அமையாத உலகு குடிமராமத்துன்னு எங்கள் எடப்பாடியார் கொண்டு வந்தது. அதிமுக ஐடி விங் அப்படின்ற செயல்படும் போது நீங்களாம் அம்மையார் காலத்தில் வந்து நீங்களாம் முக்கிய
ஒரு பணியாற்றக்கூடிய நபராக இருந்தீங்க. அன்றைக்கு உங்களையெல்லாம் எப்படி அவங்க வேலை உங்ககிட்ட இருந்து எதிர்பார்ப்பாங்க? ஐடி விங் அந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றியான அவங்களுடைய பார்வை என்னவா இருந்தது? அது ஒரு தொலைநோக்கு பார்வை தான். அதாவது மற்ற அரசியல் இயக்கங்கள் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இதனுடைய தேவை உணர்ந்து அதிமுக ஐடி விங் இருக்கணும்னு முதல்ல ஆரம்பித்து அதற்கு முதல்ல ஒரு செயலாளர் ஒருத்தர் இருந்தார், ஆஸ்பயர்னு ஒருத்தர் இருந்தார். அந்த காலகட்டத்தில் தான் நான் ஐடி விங் உள்ளே வரேன். அதுக்கப்புறம் அது செயலாளர் மாற்றப்பட்டு சிங்கை ராமச்சந்திரன் வந்தார் செயலாளராக. ஸோ 2016 எலெக்ஷன் அந்த சோஷியல் மீடியா கேம்பெயினும் சரி மற்ற ஐடி சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் நேரடியாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு. சிங்கை ராமச்சந்திரன் அவர் கோயம்புத்தூர் இருந்ததுனால இங்கே ஒரு அலுவலகம் அமைத்து சென்னையில் ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது. நல்ல ஒரு சுவாரஸ்யமான அனுபவம். அதாவது எந்த அளவுக்கு மைனியூட்டாக வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, நாம் ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து செல்கிறோம். அப்போ தான் வந்து இப்போ இந்த மீம்ஸ் அப்படிங்கிறதுலாம் அப்போ தான் வர துவங்கிய காலங்கள். இப்போ மீம்ஸ் இல்லாமல் எதுவுமே இல்லைங்கிற மாதிரி அப்போ தான் மீம்ஸுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வர துவங்கிய காலங்கள். அதுவும் வீடியோ மீம்ஸ் வராது. முதல்ல இந்த பிரிண்ட் மீம்ஸ் மாதிரி ஸ்டாட்டிக் மீம்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம அதில் வந்து கமெண்ட் எழுதி நம்ம வந்து கிண்டல் பண்ணணும். அப்போ நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம்னா பல்பு பாய்ஸ்னு ஒன்று ஆரம்பிச்சிருந்தோம். கருணாநிதி ஒரு படத்தை வச்சு பல்பு பாய்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு ஸோ அவங்கள வந்து டிஎம்கே கிண்டல் அடிக்கிறது நிறைய வச்சுருந்தோம். நாங்கள் நினச்சோம் அதை வந்து யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்னு. அது அம்மா ஒரு தடவை கூப்பிட்டு பாராட்டினதே உண்மையாக பெரிய விஷயம் தான். அந்த செயலாளர் கூப்பிட்டு சிங்கை ராமச்சந்திரன் கூப்பிட்டு இது நல்லா போகுது தம்பி, நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டினது அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். அதனால் அவங்க கண்ணிலேருந்து எதுவுமே தப்பாது. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம என்ன ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கூட நல்லா பார்த்துட்டே தான் இருப்பாங்க. அதனால் அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்னென்னு அவங்க வாயிலேருந்து வர்றது ரொம்ப கஷ்டம். இதுதான் நான் எதிர்பார்க்குறேன்னு வாய் திறந்து சொல்ல மாட்டாங்க. ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட பொறுப்பு கொடுத்தேன், நீங்கள் நல்லா பண்ணுவீங்க, நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு மட்டும் சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அது என்ன நம்பிக்கை, அதோட அளவீடு என்னங்கிறது நமக்கு ஒரு பதட்டமாகவே இருக்கும். நம்ம இதை சரியாக செய்கிறோமா, அம்மா சொன்ன வார்த்தையை நம்ம காப்பாற்றுறோமா அப்படின்னு அதுலேயும் இன்னும் நம்ம நிறைய உழைச்சி வேகமாக போயிட்டே இருப்போம். நல்ல ஒரு அனுபவம் தான் அது. அம்மையார் ஜெயலலிதா அன்பானவரா கோபக்காரரா? கோபம் இருக்கிற இடத்துல தான் அன்பு இருக்கும்பாங்க. அடிக்கிற கை தானே அணைக்கும். அதுக்கு மிக சிறந்த உதாரணம் அம்மா தான். மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டாங்க. உடனே கோவப்பட்ட உடனே எதை சொல்லிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அதே கை தான் நினைக்கும். அதுதான் அம்மா. ஒரே சுருக்கமாக ஒரு வார்த்தை சொன்னால் அடிக்கிற கை தான் நினைக்கும். அதுதான் அம்மா. கோபமாக இருந்தாலும் அந்த கோபம் வந்து அன்பின் வெளிப்பாடு தான், வன்மத்தின் வெளிப்பாடு அல்ல. வஞ்சகத்தின் வெளிப்பாடோ வன்மத்தின் வெளிப்பாடோ அல்ல, அன்பின் வெளிப்பாடு தான். ஒரு தாய் உள்ளம் கொண்ட அன்பின் வெளிப்பாடு தான் அது. அவர்கள் சொன்ன அந்த 100 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த இயக்கம் இருக்கும், அதற்கான பயணத்தில் எந்த தொய்வும் ஏற்படாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா பெரிய பிரச்சனைகளும் அதே போல் பிரிவுகளும் நிறைய இருந்துட்டு இருக்குன்ற ஒரு பார்வை சமீபத்திய சில ஆண்டுகளாக அதிமுக மேலே நிறைய இருந்துகிட்டே இருக்கு. நல்லா ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்க, டு ஹேவ் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் யூ ஷுட் ஹேவ் அ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வாங்க. எங்கள் இயக்கத்துக்கு அதுதான் சரியாக பொருந்தும். ஒரு ஜனநாயகம், ஆரோக்கியமான ஜனநாயகம்னா இங்கே கருத்து வேறுபாடுகள், கருத்து முரண்பாடுகள் நிறைய இருக்கணும். அதையெல்லாம் தீர்த்து வரும்பொழுது தான் வெற்றி பயணம் தொடங்கும். அதுதான் நீ எடப்பாடியார் பண்ணியிருக்காரு. ஆனால் இதே முரண்பாடுகளோட, இதே வஞ்சகத்தோட, இதே நய வஞ்சகத்தோட, இதே தீய எண்ணத்தோடையே அவங்கள வச்சுக்கிட்டே பயணிச்சுட்டு இருந்தோம்னா இயக்கம் நல்லா இருக்காது. சீக்கிரம் இயக்கம் விழுந்துடும். ஜனநாயகமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த முரண்பாடுகள் வேணும், சண்டைகள் வேணும். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் மட்டும் இல்லை, நீ வந்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்டு, சர்வைவல் ஆஃப் தி ஸ்மார்ட்டஸ்ட், சர்வைவல் ஆஃப் தி ஃபாஸ்டஸ்ட். அதான் அரசியல் களம். அது மூன்றும் அமையப்பெற ஒருத்தரனால தான் அந்த தலைமைக்கு போக முடியும். அதை நிரூபிச்சதுனால தான் எடப்பாடியார் இன்றைக்கி அங்கே இருக்கார். அதனால் கண்டிப்பாக ஜனநாயகம் இந்த இயக்கத்தில் இருக்குது. அதனால தான் எடப்பாடியார் ஒரு பொதுக்கூட்டத்தை சொல்லும்போது கூட இன்றைக்கி இந்த பழனிசாமி, நாளைக்கு இந்த கூட்டத்துலேருந்து யாரோ ஒருத்தர் வருவார்னு சொல்லி சொல்கிறார். இது மாதிரி திமுக அவங்களால எதிர்பார்க்க முடியும், சொல்ல முடியாது. அவங்களால ஜனநாயகம் இருக்கிற இடத்துல என்றைக்குமே அழிவு கிடையாது. ஆரோக்கியமாக தான் இருக்கும், ஆரோக்கியமான போட்டி இருக்கும். ஆரோக்கியமான போட்டி இருக்கும் பொழுது இயக்கம் நல்ல வலுவாக தான் இருக்கும், காலத்துக்கும் அழியாது. அம்மையார் ஜெயலலிதாவிடம் நான் இந்த விஷயத்தை அவங்ககிட்டேருந்து நான் எடுத்துக்கிட்டேன், இதையை நான் என் வாழ்க்கை பூரா ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு ஏதேனும் பண்ணிட்டு இருக்கீங்களா திரு கோவி செட்டியான்? நிறைய பண்ணியிருக்கேன். ரொம்ப முக்கியமான சொல்லணும்னா அம்மாட்டேருந்து ஒரு விஷயம், எடப்பாடியார்ந்து ஒரு விஷயம். அவமானம் இல்லாத அரசியல் வாழ்க்கை எதுனாங்க அம்மா ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க. இப்போ ஆச்சரியமாக இருந்தது, என்னது புரட்சி தலைவி அம்மா இப்படி சொல்கிறாங்களே. அவமானம் இல்லாத அரசியல் வாழ்க்கை எது, அவமானம் இல்லாத வெற்றி எது அப்படின்னு அம்மா சொன்னது. அது எடப்பாடியார் ஒரே ஒரு விஷயம் பர்சனலாக சொன்னது, என்னதான் கோபம் வந்தாலும் மற்ற எந்த தொழிலில் வேணாலும் உன்னால் கோபத்தை வெளிக்காட்ட முடியும். ஆனால் நீ அரசியலில் இருக்கேன்னா நீ வந்து கோபத்தை வெளியில் காமிக்கவே கூடாது. அந்த கோபத்தை கட்டுப்படுத்தி அதை கையாளுற பக்குவம் வந்தால் தான் உன்னால் வளர முடியும் அப்படின்னு ஒரு நாளைக்கு கூப்பிட்டு அறிவுரை கொடுத்தாரு. இந்த 2 அறிவுரையும் வாழ்க்கையில் என்றைக்குமே மறக்க முடியாது. இதை தான் கடைபிடிக்கிறேன்.
எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? ஆங்கில ஊடகத்திலாம் விவாதத்துக்கு போயிட்டு வந்து நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு போன ஆண்டு வந்து இந்தியாவின் தலை சிறந்த 50 செய்தி தொடர்பாளர்கள்னு ஒரு போட்டி வச்சாங்க. அந்த போட்டியில் தமிழகத்தின் தேர்வு செய்யப்பட்டது 2 பேர் தான். ஒன்று நான், இன்னொன்று வந்து அந்த சீனியர் மோஸ்ட் டிஎம்கேல டிகே இளங்கோவன் அவர்கள். ஸோ இந்த மாதிரிலாம் வரும்போது நிறைய மிஸ் பண்ணுறேன். புரட்சி தலைவி அம்மா இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் வேகம் ஜாஸ்தியாக இருந்திருக்குமோ, இன்னும் கொஞ்சம் இருக்குமோ அப்படின்னு. அப்புறம் அதே மாதிரி இந்தியாவோட முதல் ரேப் ப்ரிவென்ஷன் டிவைஸ், பாலியல் கொடுமையிலேருந்து பெண்களை காப்பாற்றுவது எப்படிங்கிறதுக்கான காப்புரிமை வாங்கினேன். அம்மா இருந்திருந்தால் அதோட நிலமை எப்படி இருந்திருக்கும் அப்படின்லாம் யோசிக்கிற காலங்கள் உண்டு. அதனால் நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயமும் புரட்சி தலைவி அம்மா இருந்தால் இதுக்கு நான் திட்டு வாங்கியிருப்பேனா, இல்லை பாராட்டியிருப்பாங்களா, இல்லை இன்னதை சரியாக செஞ்சுருக்கலாமா அப்படின்னு அறிவுரை வந்திருக்குமா என்ன அப்படின்னு அதே எதிர்பார்ப்போம் எடப்பாடியோட போகும்போது அந்த குறை அகலுது. அதை மேலே இன்னும் எடப்பாடியோட அட்வைஸும் இருக்குது. இங்கே நிற்கிறதுக்கு முக்கிய காரணம் எடப்பாடியாரோட அறிவுறுத்தல், வழிகாட்டுதல் அப்படிங்கிறத சொல்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு வரியில் அல்லது ஒரு வார்த்தையில் அம்மையார் ஜெயலலிதாவை உங்களுடைய மனதில் நினச்சிட்டு இருக்கிறத சொல்லுங்கள். ஈன்ற தாய் எனது அம்மா, என் மனதில் நிற்கும் தாய் புரட்சி தலைவி அம்மா. நன்றி திரு கோவை சத்யன்.